இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஒயிட் ரைஸ்னு எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான முட்டைக்கோஸ் குருமா எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் வச்சு இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு குருமா செஞ்சு சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மனமும் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3/4 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அளவுன்னு பார்த்தா இதில் ஒரு 7 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல்பாசி இந்த அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் பெரிய சின்ன வெங்காயமாக 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவு நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 போல் புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும், குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். சோம்பு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதை நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப நேரம் நல்ல கலர் சேஞ்ச் ஆக தண்டியும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வதக்கினாலே போதும். வெங்காயம் இந்த அளவு மட்டும் வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து விட்டுடலாம். அப்புறமா இதில் ஒரு பெரிய பழுத்த தக்காளியாக எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி மட்டுமே சேர்த்தா போதும். சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸில் ஒரு 1/4 அளவு மட்டும் முட்டைக்கோஸ் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வாடி இருந்தால் கூட பரவாயில்ல. நான் இன்றைக்கி கொஞ்சம் வாடி இருக்க மாதிரி தான் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ தக்காளி கொஞ்சம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 7-8 போல் புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். வெங்காயம் தக்காளியோட புதினா இலைகளையும் சேர்த்து லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவை விட கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா நாம் பட்டை கிராம்பு எல்லாமே கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்தா போதும். இப்போ கலருக்காக 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். இது விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது காரம் இருக்காது, கலருக்காக மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற குருமா அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறமா தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாஸ் எல்லாம் நல்லா முட்டைக்கோஸோடு மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்படியே மிக்ஸி ஜாரை அலசி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணி மிக்ஸி ஜாரை அலசி சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நமக்கு குருமா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது இன்னும் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் நான் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம்.
நீங்கள் குருமா எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எப்போதும் முட்டைக்கோஸ் வச்சு கூட்டு பொரியல் அந்த மாதிரி மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி குருமாவாக செய்யும்போது முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. குக்கரை திறந்த உடனேயே அவ்வளோ வாசனையாக இருக்குது. வாசனைக்கு ஏற்ற மாதிரியே சுவையும் அந்தளவு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் முட்டைக்கோஸ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.